பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். யாரா போட்டா? பூஜா. ஹலோ பூஜா, எப்படி இருக்க? எங்க இருக்க பூஜா? அண்ணி, நான் என்னவோ இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்காரு? இருக்கும் பூஜா. நீ சொல்லு, அந்த வீட்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? திருமமா உன் கல்யாண விஷயத்தை பத்தி எதுவும் அடுத்த கட்டமா முடிவெடுத்திருக்காரா? அவரு என்ன முடிவெடுத்திருக்காருன்னு எனக்கு எதுவுமே தெரியல அண்ணி. ஆனா இப்ப நானும் கீர்த்தி அண்ணியும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறோம். கீர்த்தி கூடவா? என்ன பூஜா சொல்ற? ஆமா அண்ணி, ஏதோ ஒரு சூழ்ச்சியோட தான் என்ன அவங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க அங்க வர முடிஞ்சா வரீங்களா? நீங்களும் கோயிலுக்கு வந்தா எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கும் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். இவங்க எதுக்கு இந்த சூழ்ச்சி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க கொஞ்சம் வாங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, கண்டிப்பா வந்துருங்க. சரி பூஜா, நான் உடனே கிளம்பி கோவிலுக்கு வந்துடுறேன், நீயும் வந்துரு. பூஜா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்பிடுறேன் அண்ணி, நீங்க போங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, உன் போன் ஒரு நிமிஷம் கொடு, நான் உன் அண்ணனுக்கு ஒரு போன் பண்ணும். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு அண்ணி. அண்ணி, அப்பா, வேலுவை பாத்தீங்களா? மாப்பிள்ள போன் பேசிட்டு வெளியில இருந்தாருமா, பாருமா. செல்வி, என்ன பதட்டமா இருக்க? எங்கேயோ வெளியே கிளம்பிட்ட மாதிரி இருக்கு. எங்க கிளம்பிட்ட? அது வந்துமா, அது வேலு வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னங்க? என்ன முக்கியமான விஷயம்? இப்பதான் வீட்ல இருந்து பூஜா எனக்கு போன் பண்ணா. கீர்த்தியும் பூஜாவும் கோயிலுக்கு போறாங்களா, ஆனா இன்னும் என்ன எதுன்னு தெரியல. நீங்களும் வாங்கன்னு பயந்து போய் பூஜா என்னையும் வர சொன்னா. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. மா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரப்பா. செல்வி இருங்க ஒரு நிமிஷம். ஏங்க இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க? என்னாச்சு? என்ன விஷயம்ன்றத நிறுத்தி நிதானமா தெளிவா சொல்லுங்க. அவசரமா கிளம்புனா என்னங்க அர்த்தம்? எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் வேலு, நான் உடனே கிளம்புறேன். ஏங்க செல்வி ஒரு நிமிஷம். என்னங்க, என்ன பிரச்சனை? என்ன எதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. வேலு, கீர்த்தி பூஜாவை தனியா கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னது என் மனசுக்கு என்னமோ தப்பா படுது. கீர்த்தி நாம நினைக்கிற அளவுக்கு சாதாரண ஆளு கிடையாது. அவ காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டா. நிச்சயம் பூஜாவை தனியா கோயிலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு பின்னாடி ஏதோ கீர்த்தியோட சூழ்ச்சி இருக்குன்னு எனக்கு தெளிவா தெரியுது. கோவில்ல வச்சு அங்க கீர்த்தி பூஜாவை ஏதாவது ஏடகுடமா பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா நானும் அங்க போயிட்டா பூஜாவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாவது இருக்கும். அவளை மீட் பண்ணி பேசி வீட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நாம அதை தெரிஞ்சுக்கிட்டா நாம அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி ஆயத்தமாகணும்னு கொஞ்சம் யோசிக்கவாது செய்யலாம். ஏங்க, இந்த கீர்த்தி எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணியே தீருவேன்னு இவ்வளவு துடியா துடிக்கிறா? எனக்கு அது மட்டும் புரியவே இல்லைங்க. திரு தம்பியாவது ஏதோ புரியாம நடந்துக்கிறாருன்னு விட்டுறலாம். ஆனா அந்த கீர்த்தியும் அந்த ராஜேஸ்வரி அம்மாவும் எதுக்காக பூஜாவை சுந்தர் தலையில கட்டி வைக்கணும்னு துடியா துடிக்கிறாங்க? அதுதான் எனக்கும் சந்தேகமாவே இருக்கு. கீர்த்தி அவ பகையை தீர்த்துக்கிறதுக்காக அந்த பிரம்மா கூட கூட்டு சேர்ந்துட்டு நம்மள எதற்கு ஏதாவது சதி பண்றாளா, இல்ல தனியாவே ஏதாவது பிளான் பண்றாளான்னு ஒண்ணுமே புரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நான் உடனே கோயிலுக்கு போயே ஆகணும். செல்வி, நீங்க சொல்றது சரிதாங்க. அவங்க ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்ற சந்தேகம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்துகிட்டு தாங்க இருக்கு.
பூஜா மேல உள்ள பாசத்தினால இவங்க இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியும்.